ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினால் வந்திருக்கிறவங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. எல்லாரும் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா, சத்தமாக தான் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த கூடுகையில் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் நினைத்தருளி சகல நன்மைகளாலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பூரிப்பாக்குவாராக. உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவாராக. நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்களாக. ஆமென் சொல்ல மாட்டீங்க. இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படி எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் கிடைக்க பெற்ற மிக ஒரு பெரிய பாக்கியம் தேவனுடைய ரட்சிப்பு. ஆமென். எனவே தான் பவுல் இவ்வாறு எழுதுகிறார், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல. யாரால் உண்டானது? தேவனுடைய ஈவு. எத்தனை பேர் இந்த ஈவை பெற்றிருக்கிறீங்க? ஒரு ஹல்லேலூயா. சந்தேகம் இல்லை தானே? எல்லாருக்கும் இந்த ஈவை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். இந்த ஈவை பெற்றுக்கொண்ட நாம் எதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய ஈவு. அந்த தேவ ஈவை பெற்றுக்கொண்ட நாம் இந்த உலகத்தில் அநேகர் அந்த ஈவை பெற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஈவை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதற்கு நம்மளை முன்குறித்திருக்கிறார்? இன்னும் அநேகருக்கு இரட்சகர் யார் என்பதை அறியாமல் மேற்குக்கும் கிழக்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் மாறி மாறி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த ஈவை கொடுக்கும்படி கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அந்த ஈவுக்கு நாம் பாத்திரவானாய் இருந்தால் ஆண்டவர் பார்வையில் அவர் என்னை உண்மையும் உத்தமம் உள்ள பாத்திரமாய் கருதுகிறார். அந்த ஈவுக்கு நான் பாத்திரவானாய் நடக்க நடக்க என் வாழ்க்கையில் தேவ இன்பங்கள் பெருகுகிறது, தேவ சமாதானம் பெருகுகிறது, தேவனுடைய உயர்வுகள் உண்டாகிறது. அவருடைய பார்வையில் உண்மையும் உத்தமமான பாத்திரமாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். வாசியுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 25ஆம் அதிகாரத்திற்கு நாம் எல்லாரும் திரும்பி வரும்போது ஆண்டவர் இங்கு ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். வாசியுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நாம் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இது சாதாரணமான விஷயம் அல்ல. எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைப்பது அல்ல. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் தேவனுடைய பார்வையில் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறேன். இந்த உலகத்தில் உண்மை உள்ளவர்கள் என்றால் எப்படி, யார சொல்லுவாங்க? இப்ப ஏமாத்தாதவங்க, வேற பொய் சொல்லாதவங்க, தற்பிரியரா இல்லாம, வேற சொல்லுங்க, சுயநலம் இல்லாம தாழ்மை உள்ளவங்க, உண்மை உள்ளவங்கன்னா இதெல்லாம் ஒரு நிறைய காரியம். இதெல்லாம் அதில் சப்பு. இப்போ
இப்போ பாருங்கள், உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். ஒரு ஆள் உங்கள்கிட்ட ஒரு 1,00,000 கடன் வாங்கியிருக்கிறாங்க, இல்லை நீங்கள் ஒருத்தட்ட வாங்கியிருக்கீங்க. அந்த 1,00,000 திரும்பி உங்களுக்கு இடத்தில் தருவார் என்றால் அவர் ஒரு உண்மை உள்ள பாத்திரம் என்று நாம் ஒப்புக்கொள்வோம். சரிதானே? சரிதானே? ஆனால் ஆண்டவர் பார்வையில் அப்படி அல்ல உண்மை. புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா. ஹலோ, இருக்கிறீங்களா? ஆண்டவர் பார்வையில் அவன் பொல்லாதவன், அப்படிப்பட்டவன். புரிஞ்சுதா? ஆண்டவர் பார்வையில் நான் உண்மை உள்ளவனாக மாறுவேன். மனுஷ பார்வையில் 1,00,000 ரூபாய் நான் வாங்கினா இவங்கள்ட்ட திரும்ப கொடுத்தனா நான் அவங்க பார்வையில் உண்மை உள்ளவன். அந்த மனுஷன் என்ன நாணயம் உள்ளவன். அவன் வாக்கு சொன்ன மாதிரி அவன் உண்மை வாக்கை காப்பாத்திட்டான், ஒரு உண்மை உள்ள பாத்திரம். ஆனால் ஆண்டவர் பார்வையில் அப்படி அல்ல. நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை முழுமையாய் பயன்படுத்துவோமே ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மேலும் நம்முடைய சந்ததி மேலும் தொடரும். அதற்காகத்தான் நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம். அதற்காகத்தான் இவ்வளவு கூட்டமாய் நாம் இந்த இடத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இது பயங்கரமான ஒரு பாக்கியம். இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க. நாம் இந்த ரட்சிப்பிற்கு பயனுள்ளவர்களாக இருப்போம் என்றால் அல்லேலூயா, இன்னும் இந்த கூட்டம் 1000 பெருகும். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்ல, சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். அப்போ நம்ம கொண்டு அவர் நடப்பிக்க விரும்புகிறார். நாம் இந்த ரட்சிப்பிற்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்து, ஒருவனிடத்தில் 2 தாலந்து, ஒருவனிடத்தில் 1 தாலந்து. இப்போ நம்ம ஐயோ அந்த ஆளுக்கு 5 தாலந்து இருக்குதுப்பா, அவரு பாக்கியவான் அப்படின்னு நம்ம நினைப்போம். 2 தாலந்து வாங்கினவர் நினைக்கிறான், சார் அவருண்ட 5 இருக்குது, ஏன்டா எத்தனை தான் இருக்குது? 2 தான் இருக்குது. அப்படி வருத்தப்பட வேண்டாம். உங்கள்கிட்ட என்ன தந்தாரோ அதை தான் அவர் திருப்பி கேட்கிறார். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா. இருக்கிறவங்க எல்லாம் சத்தமா ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. தூங்குறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா. எல்லாம் வெளிப்பா இருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். இப்ப நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, ஒருவனிடத்தில் 5, ஒருத்தண்ட 2, ஒருத்தண்ட 1 தாலந்து என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்மகிட்ட எத்தனை தாலந்து இருக்குன்னு நமக்கு தெரியுமா? ஒரு அல்லேலூயா. ஐயா, நான் சர்ச்சைக்கு வந்திருக்கிறேன்ப்பா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்ப்பா, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன்ப்பா. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? ஆனா என்கிட்ட எத்தனை தாலந்து இருக்குன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹலோ, இருக்கிறீங்களா? ஏண்ட எத்தனை தாலந்து இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியுமா? நான் எத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா? 25 வருஷம் ஆச்சு. அந்த ரட்சிப்பை கொண்டு நாம் என்ன செய்தோம்? அந்த ரட்சிப்பை கொண்டு என்ன செய்கிறோம்? அதுதான் முக்கியமானது. அப்போ இங்க ஒரு 5 தாலந்து வாங்கினவன் என்ன செஞ்சான்? வாசிங்க. 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். ஒரு அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன். எத்தனை தாலந்தை சம்பாதிச்சான்? அவன்கிட்ட இருக்கிறத கொண்டு. நல்லா கவனிங்க. உங்கள்கிட்ட என்னது இருக்கிறதோ அதை கொண்டு, எல்லாம் சொல்லுங்க, என்கிட்ட என்ன இருக்கிறதோ அதை கொண்டு வேறு 5 தாலந்தை சம்பாதிக்க வேணும். இருக்கிறவங்க இல்லையா? எனக்கு நல்லா பேச வரும். அந்த பேச்சை கொண்டு வேறு ஒரு தாலந்தை என்ன செய்யணுமா? சம்பாதிக்கணும். இருக்கிறவங்க இல்லையா? என்ன செய்யணும்? ரூம்ல பூட்டிட்டு இருக்கிறது இல்ல, சம்பாதிக்கிறவங்களா மாறும். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா சிஸ்டர்? இருக்கிறீங்களா? சம்பாதிக்கணும்.
பணம் அல்ல, தாளந்தை சம்பாதிக்கணும். இருக்கிறவங்க அல்லேலூயா வாசிங்க. 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணினான். ஹலோ, இருக்கிறீங்களா? என்ன செய்யணும்? வியாபாரம் பண்ணணும். நம்ம யாரா மாறணும்? அப்போ வியாபாரி. எல்லாம் சொல்லுங்க, வியாபாரி. யாரு நீங்க? வியாபாரி. தேவன் தந்த தாளந்தை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு பணி செய்கிற வியாபாரி நீங்களும் நானும். இருக்கிறீங்களா? ஹலோ, இருக்கிறீங்களா? அந்த வியாபாரத்துல யார் உண்மையா இருக்கிறீங்களோ உங்களை தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குது. பாருங்க, அவன் 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதிச்சான். என்னை நம்மளால சொல்ல முடியுமா? எல்லாரும் நம்மளை கேட்போம், வேற யார்கிட்டையும் கேட்க வேண்டாம். நான் எனக்கு கொடுக்கப்பட்ட தாலந்தை பயன்படுத்துகிறேனா? ஒன்று, அந்த தாலந்தை கொண்டு வியாபாரம் பண்ணுகிறேனா? அந்த தாலந்தை மூலம் வேறு தாலந்தை சம்பாதித்து கொண்டு இருக்கிறேனா? இருக்கிறவங்க இல்லையா? பரலோகத்து போக்கு சில ஆண்டவர் கேட்பாரு, ஆண்டவரே நான் இத்தனை வருஷம் விசுவாசி. ஆண்டவர் கேட்பாரு, நான் உனக்கு தாலந்தை தந்தனே, உனக்கு அபிஷேகம் தந்தனே, கிருபை தந்தனே, உனக்கு வரங்கள் தந்தனே, அந்த இதை கொண்டு என்ன செய்தாய்? இருக்கிறீங்களா? சரிதானே? அப்போ நான் சொல்ல முடியாது. இங்க நம்ம சொல்லுவோம், நேற்றுக்கு நான் மாடு வாங்க போனேன், கல்யாண வீட்டுக்கு போனேன், பிள்ளை பெத்த வீட்டுக்கு போனேன், தங்கச்சி வீட்டுக்கு போனேன், தம்பி வீட்டுக்கு போனேன், அண்ணன் வீட்டுக்கு போனேன். எங்க சொல்லலாம்? அவர் கேட்க மாட்டார், நான் உனக்கு என்ன தந்தேன்? தாலந்துகளை தந்தேன். எல்லாரும் தாலந்து இல்லாத ஒருத்தர் இங்க. ஹலோ, என்ன இல்ல தம்பி? என்னது இல்ல? யாரு இங்க இல்ல? ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு தாலந்துகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவனுடைய திறமைக்கு தக்க, அப்படிதானே எழுதியிருக்கு. அவனுடைய திறமைக்கு தக்க. சார், எனக்கு ஒன்றும் இல்லை. மோசே 80 வயசுல சொல்லியிருந்தானா? இன்னைக்கு மோசேன்னு ஒரு சரித்திரமே இல்லை. சரிதானே? எத்தனை வயசுல? 80 வயசுல. 80 வயசுல எங்க யாராவது இருக்கீங்களா? இல்லை, எல்லாம் கீழே தான் இருக்கீங்க. 80 வயசுல மோசே வர்றாரு. எங்க? எகிப்துக்கு போகிறார். ஆமாவா இல்லையா? அப்பதான் அவருக்கு என்ன தொடங்குது? இங்க என்ன கவனிங்க, என்ன தொடங்குது? ஊழியமே தொடங்குது. இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா. அப்போ அவனுடைய திறமைக்கு தக்கதா கர்த்தர் ஒருத்தனுக்கு 5 கொடுக்கிறார். ஒருத்தன் எத்தனை கொடுத்தாரு? 2 கொடுத்தாரு. ஒருத்தன் என்ன கொடுத்தாரு? 1 கொடுத்தார். வாசிங்க. 5 தாலந்தை சம்பாதித்தான், அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை என்ன செய்தான்? சம்பாதிச்சான். எல்லாரும் சொல்லுங்க, சம்பாதிச்சான். அப்ப நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சம்பாதிக்கிற ஒரு அனுபவம் இருக்குது. இருக்கிறீங்களா? சத்தமா தான் சொல்லுங்க. எல்லாரும் உயிரோட தான் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா. சம்பாதிக்கணும் பிரதர். வீட்டுக்கு பணம் சம்பாதிச்சா மட்டும் போதாது, ஆண்டவருடைய காரியத்துக்கும் சம்பாதிக்கணும். அப்பதான் பரலோகம் கூட இவன் சம்பாதிச்சிருக்கானா பிச்சைக்காரனான்னு பாக்குது. சரிதானேங்க? பரலோகம் உலகத்துல பணம் இருந்தா அவனை கொஞ்சம் கெத்தா இருக்கிறான். அவன் ஒரு காரியம் செய்யணும்னா அவனுக்கு பணம் பயன்படுது, இல்லை என்று சொல்ல முடியாது. அதுபோல பரலோகமே எதிர்பார்க்குது, நான் உனக்கு தந்ததை கொண்டு நீ என்ன செய்யணும்? சம்பாதிக்கணும். எல்லாம் சொல்லுங்க, வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கணும். எல்லாம் சொல்லுங்க, வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கணும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா? ஹல்லேலூயா. நான் அதுக்கு ஒரு பலனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அந்த ரட்சிப்பு. அதுக்கு தான் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, தேவ ஈவு உங்களுக்கு உண்டாயிருக்கு. அதான் பவுல் சொல்லுகிறார், இது எங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறவங்க எல்லாம் ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாங்குங்க. ஒரு தாலந்தை வாங்கினவனோ போனான், நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைச்சு வச்சான். எனக்கு சொல்லுங்க, அவன் ஏதாவது அதை வித்தானா? தேவையில்லாம பயன்படுத்தினானா? அதை அப்படியே கொண்டு வச்சான். நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை கேட்போம், அப்படியே பைபிளை மூடி வச்சிருவோம். அப்படிப்பட்டவங்களா இருக்கு. அப்படி என்றால் என்ன நடக்கும்? அப்படி என்றால் என்ன சம்பவிக்கிறது? சம்பாதிக்கிறவனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது, சம்பாதிக்காதவனுக்கு ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். என்ன வித்தியாசம் வச்சிருக்கிறாரு? அப்படி சொல்லு, என்ன சொல்லு. நான் இப்ப என்ன சொன்னேன்? சம்பாதிக்கிறவனுக்கு ஒரு வித்தியாசம், சம்பாதிக்காதவனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறவங்க. இப்ப உங்களை பார்த்து என்ன பார்த்து ஆண்டவர் இவன் சம்பாதிச்சவன் என்று சொல்லுவாரா, சம்பாதிக்காத வேஸ்ட் பையன் சொல்லுவார்? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? சிஸ்டர் கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, சம்பாதிக்கிறவனா நான் இருக்கணும். அடுத்த வசனத்தை வாசிங்க. வெகு காலம் ஆன பின்பு அந்த ஊழியக்காரர் உடனே நடக்கல. இதான் பிரச்சனை, ஆபத்தை இங்கதான் இருக்கு. எத்தனை நாள் கழிஞ்ச பிறகு? வெகு காலமா. உடனே வந்திருந்தா அவன் உஷாரா இருப்பான், ஒரு அறிவு இருந்திருக்கும். இப்ப வெகு நாளா என்னத்தை பெற்றுக்கொண்டான்னு கூட நிறைய பேருக்கு தெரியல. அப்படிதானே? அபிஷேகம் பெற்றோமோ, கிருபை இருக்குதோ, அது அன்னைக்கு ஏதோ துள்ளிட்டு இருந்தோம் பாஸ்டர், இன்னைக்கு அதெல்லாம் எப்படி? அதான் வேதம் தெளிவா சொல்லுது, வெகு காலம் ஆன பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமானன் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டார். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, வேறு நல்லா கவனிக்கணும், 5 தாலந்தை வச்சு வண்டி ஓட்டுறேன்னு சொல்லல, வேறு 5 தாலந்தை கொண்டு வந்தான். இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு பெரிய உன்னதமான கேள்வி, நான் அப்பா சமூகத்தில் நிற்கும் போது நான் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே, எனக்கு என் பிள்ளையெல்லாம் ரட்சித்துற ஆண்டவரே, சோத்திரம் அல்லேலூயான்னு சொல்லுவோமா? அல்லது நீர் எனக்கு தந்ததை கொண்டு வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன்? இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா. வேறு 5 தாலந்தை கொண்டு வந்தேன். ஆண்டவனே 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் சுயத்துல ஒண்ணு செய்ய வேண்டாம், நான் உனக்கு தருகிறவைகளை கொண்டு. இருக்கிறீங்களா? எனது நான் உனக்கு தந்தவைகளை கொண்டு. அவன் சொல்றான், அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றார். வேறு 5 தாலந்தை என்ன செய்தேன்? சம்பாதிச்சேன். ஹலோ, இருக்கிறவங்க அல்லேலூயா. என்ன செய்தான்? சம்பாதிச்சான். சோம்பேறியா போய் என்ன செய்யல? ஹலோ, இருக்கிறவங்க எல்லாம் அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா. வேறு 5 தாலந்தை சம்பாதிச்சான். அவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா. ஆமென். அவனை பார்த்து தான் ஆண்டவர் ஒரு சாட்சி சொல்றாரு. அவனை பார்த்து தான் ஆண்டவர் ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்றாரு.
உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. இருக்கிறவங்க அல்லேலூயா. பிரதர், நான் யாருக்கும் தவறு செய்யல, என்னால யாருக்கும் எந்த தீங்கும் இல்லை. அந்த கேஸ் எல்லாம் அவுட்டு தான் நினைக்கிறேன். அவரு 5 தாலந்த வாங்கினவனை பார்த்து தான், 5 தாலந்த வாங்கினவனை பார்த்து சொல்லல, வாங்கி அவைகளை கொண்டு வேறு 5 தாலந்தை சம்பாதித்தவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. இருக்கிறீங்களா? நம்மளை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நான் ஆசைப்படுறேன், என்ன பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லணும். ஒரு அல்லேலூயா. நீங்க விரும்புறீங்களாமா? உங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் விரும்புறீங்களா? விரும்புகிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி ஒரு நிமிஷம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நல்லா கரங்களை தட்டி, நன்றி ஆண்டவரே, அந்த கிருபை என் வாழ்க்கையில, இந்த வார்த்தை என் குடும்பத்தில், இந்த வார்த்தை என் பிள்ளைகளை பார்த்து, அந்த வார்த்தை என் தலைமுறைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. ஹலோ, இருக்கிறீங்களா? அவர் சொல்றாரு, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய். ஆமென், அல்லேலூயா. இருக்கிறீங்களா? கொஞ்சத்துல எப்படி இருந்தா? உண்மையா இருந்தாய். இருக்கிறீங்களா? வச்சிருக்கத பூத்தி வச்சுட்டா அவரு சொல்லுவாரு, கொஞ்சத்துல எப்படி இருக்கிறா? அநீதிகாரன், உண்மை இல்லாதப்ப. அப்ப நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், கொஞ்சத்துல உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்கு, உன் எஜமானனுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி என்றார். இருக்கிறவங்க அல்லேலூயா. யாருக்கு தெரியுமா பரலோக ராஜ்யம் கிடைக்கும்? சோம்பேறி இல்ல, சம்பாதிக்கிறவனுக்கு. ஒரு அல்லேலூயா. யாரு கிடைக்கும்? ஹலோ சிஸ்டர், சம்பாதிக்கணும். பக்கத்துல 10 கைப்பிடிச்சு சொல்லுங்க, சம்பாதிக்கணும். அல்லேலூயா. என்னத்த? பணத்தையா? தாளந்த சம்பாதிக்கணும். அவர் தந்திருக்கிற கிருபைகளை கொண்டு அவருடைய ராஜ்யத்திற்கு கிருபைகளை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும், ஆத்துமாக்களை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். அது யார் வேலை? பாஸ்டர் வேலை. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் வேலை. இருக்கிறவங்க அல்லேலூயா. நான் சம்பாதிக்கிறவன், அம்மா அவன் தான் எஜமானனுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிப்பான். தொடர்ந்து வாசிங்க. 2 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். உன் எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. யாரு? 2 தாலந்தை சம்பாதிக்கிறது. ஹலோ, என்ன காரணம்? யாரு? சம்பாதிக்கிற. நம்ம யாரா மாறணும்? சம்பாதிக்கிறவங்களா மாறணும். ஹலோ, அல்லேலூயா. என்னவா மாறணும் தம்பி? சம்பாதிக்கிறதா மாறணும். இருக்கிறோமா? சம்பாதிக்கிறோமா? பணம் சம்பாதிக்கிறதா சொல்லல, அதுதான் எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு தந்த தாளந்த கொண்டு வேறு 5 தாளந்த நீ சம்பாதிக்கணும். நான் உனக்கு தந்த கிருபை வரங்களை கொண்டு இந்த தேசத்துல, நீ இருக்கிற வாழுகிற குடும்பத்துல, பட்டணத்துல ஜாதிகளை கிறிஸ்துவுக்காய் ஆதாயம் பண்ணுகிறவனாய் மாற வேணும். இருக்கிறோமா? ஹலோ, இருக்கிறோமா? தொடர்ந்து வாசிங்க. 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, நம்ம ஆள் வர்றான். இருக்கிறவங்க அல்லேலூயா. சார், நான் யாருக்கும் துரோகம் பண்ணதில்லை சார். நான் உண்டு, நான் வீடு உண்டு. நான் ரட்சிக்கப்பட்ட ஆண்டுல இருந்து யாருக்கும் என்ன செய்ததில்லை. ஒரு துரும்பு என்ன செய்வதில்லை, துரோகம் பண்ணதில்லை. அந்த கேஸ் எல்லாம் எங்க தெரியுமா போகும்?
வாசிங்க தொடர்ந்து. ஒரு தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். அவர் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறான். ஆண்டவரே, நீர் பெரிய துரோகமான ஆளாகும், கடினமுள்ள ஆளு அப்படி நான் ஒரு அறிவு வச்சிருக்கிறேன். இருக்கிறவங்க அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். எங்க புதைச்சு வச்சேன்? நிலத்தில். எங்க புதைச்சு வச்சேன்? நிலம். வேதம் சொல்லுது, நிலம்னா உலகத்துல புதைச்சு வச்சேன். நீங்க வேணா வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். Glory to Jesus. 13:38 வசனம் சொல்லுகிறது, நிலம் உலகம். நிலம்னா என்னது? உலகம். அவன் எங்க புதைச்சு வச்சான்? உலகத்துல. அதாவது தன்னுடைய திறமைகளை உலகத்திற்காக விற்று போட்டான், உலகத்தில் உள்ளவைகளுக்காக விற்று போட்டான். பிரியமான தேவ ஜனமே, என் சத்தத்தை கேட்கிற, இந்த வார்த்தையை ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற, இங்கு குழுமி இருக்கிற இந்த திரளான கூட்டத்தார் யாவரும் உங்களுடைய திறமைகளை, உங்களுடைய தாளந்துகளை இந்த உலகத்தில் புதைத்து போடா. ஆமென். ஆண்டவருக்காய் பயன்படுத்துகிறவர்களாய் எழும்பும்படி உங்களை ஒப்பு கொடுப்பீர்களாக. வாசியுங்கள் தொடர்ந்து. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக பொல்லாதவனும். ஹலோ, இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சத்தமா தான் சொல்லுங்களேன். சார், அவன் யாருக்கா துரோகம் பண்ணானா? யாரையாவது அடிச்சானா? களவாண்டானா? ஏமாத்துனானா? அவன் நிலத்துல என்ன செஞ்சான்? போச்சுதான் வச்சான். அவனுக்கு என்ன பேரு? நம்ம நான் சொல்லுவோம், தங்கமான. யாருக்கு அவன் என்ன இல்லை, மம்பு இல்லை. என் பாடு உண்டு, என் வீடு உண்டு, என் பாடு உண்டுன்னு நான் வாடுவோம்ப்பா. இருக்கிறீங்களா? அவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. அல்லேலூயா. இருக்கிறவங்க அல்லேலூயா. அவர் கூப்பிடும் போது என்ன பார்த்து எப்படி சொல்லுவாரு? பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே சொல்லுவாரா? அல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரன்? உத்தமம் உண்மை உள்ளவன் அவர் ராஜ்யத்திற்கு பயனுள்ளவனாய் மாறுவான். பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரன் என்னவா மாறுவான்? அவன் நிலத்துல புதைச்சு வச்சுட்டு காலையில் எழும்புனா என்ன செய்வான்? சோற வைப்பான், சாப்பிடுவான், தூங்குவான், வேலைக்கு போவான். அவன் வாழ்க்கை என்னவாயிருக்கும்? இதுதான் வாழ்வாயிருக்கும். ஆனால் தாளந்தை பெற்றுக்கொண்டவன், இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா, தாளந்தை பெற்றுக்கொண்டவன் இந்த உலகத்தின் மத்தியில் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பயனுள்ள கருவியாய் மாறுவான். என் சத்தத்தை கேட்கிற அருமையான தேவ பஞ்சனமே, அருமையான சகோதரனை சகோதரியே, உன் தாளந்தை நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன் தாளந்தை பயன்படுத்துகிறாயா? அல்லது உன் தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்திருக்கிறாயா? ஏனென்றால் இயேசு சொன்னார், வேதம் சொல்லுகிறது, அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். யாரு கொடுக்க சொன்னார்? 10 தாளந்து. ஏன் கொடுக்க சொன்ன? அவன்கிட்ட ஏற்கனவே 10 இருக்குதே. ஏன்னா அவன் தான் சம்பாதிக்கிறவன். அந்த தம்பி கவுனி என்னமா இருக்கிற, ஏன் அவனுக்கு கொடுத்தாங்க சார்? நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் இருக்கிற பிள்ளை பாவம், அவனுக்கு 2 ரூபா தான் இருக்கு. நம்ம என்ன செய்வோம்? 1 ரூபா கூட
இருக்கிறீங்களா? அதானே நம்ம உலக வழக்கம். ஆனால் ஆண்டவர் யாரு அவர் ராஜ்யத்திற்கு வேலை செய்கிறாங்களோ, அவர் ராஜ்யத்திற்கு என்ன செய்கிறாங்க? சம்பாத்தியம் பண்ணுறோமா? டவுட்டு தான் போல இல்லையா? சம்பாத்தியம் பண்றோமா? சந்தேகம். அப்போ அருமையான தெய்வ பிள்ளையை நான் சம்பாதிக்கணும். அப்படி என்றால் தான் ஆண்டவர் உத்தமமும் இல்லை. பிரதர், நான் ரொம்ப நல்லவன். அவன் பாருங்க யாருக்கும் அம்பு தும்பு போறதில்லை. எம்பாடு உண்டு என் வீடு உண்டுன்னு இருந்தேன். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே என்ன செய்யுங்க இவனை. 30வது வசனம் பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றாரு? பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை. ஹலோ, இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு நானும் இந்த சத்தத்தை கேட்கிற பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரனா? பிரயோஜனம் அற்ற ஊழியக்காரனா? ஹலோ, நீங்க அநேருக்கு ஆசை என்ன தெரியுமா? நான் இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு டைரக்ட் பரலோகம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எனக்கு. ஹலோ, உன்னை எனக்கு. நீ யாரு? இல்ல நீங்க எங்க அன்னை தரிசனம். அப்படியா? தெரியல. உன்னை எனக்கு என்னங்க? நீங்க நேரத்தை என்ன பேசுனீங்க இல்லையா? ஒன்டையா நானா? ஒன்ன எனக்கு தெரியும். ஏன்? அவன் ராஜ்யத்திற்கென்று வேலை செய்யல. ஹலோ, இருக்கிறவங்க அல்லேலூயா. ரட்சிப்பை பெற்றது உண்மை, அபிஷேகம் பெற்றது உண்மை, வல்லமைகளை பெற்றது உண்மை, வரங்களை பெற்றது உண்மை, சபையில் சேர்க்கப்பட்டது உண்மை. ஆனால் அதை அந்த பெற்றுக்கொண்டவைகளை நிலத்தில் புதைத்து வைப்போம் என்றால் நானும் நீங்களும் பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் என்று தேவன் பார்வையில் எண்ணப்படும். எனவே தான் ஆண்டவர் சொன்னார், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். அல்லேலூயா. அவருடைய மாபெரிய ஈவு, அவருடைய மகாபெரிய தயவினால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பிற்கு நாம் பாத்திரவானாய் நிற்க இயேசு சொன்னார், நல்ல கனி கொடாத மரம் அல்ல வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அவர்களை அவருடைய ஜெபத்தினால் அறிவீர்கள் அல்ல, அவர்களை அவருடைய கனிகளினால் அறிவீர்கள். நற்கனி கொடுக்க அதன் பக்தன் பாடுகிறான், பாதம் பணிந்தேன் ஆண்டவரே என்னாலும் துதியே. கனி செடி நிலைத்திருக்கும் கொடியால் அடியே படர்ந்திலங்க. கனி செடி நிலைத்திருக்கும் கொடியா அடியே படர்ந்திலங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தனை காத்தனை சுத்தம் செய்தி. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தனை சுத்தம் செய்வார். பாதம் பணிந்தே என்னாலும் தூதியே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேவனண்டையில் கூட்டி சேர்க்க கவனிக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா. உங்களுடைய கண்ணீர்கள் சிந்தப்படட்டும், உங்கள் இருதயம் ஊற்றப்படட்டும். ஏனென்றால் இயேசு சொன்னார், அறுவடை மிகுதி, ஆட்களோ குறையும்.
பார்வையில், மனிதர் பார்வையில் ஒருவேளை நான் பல நேரம் நீதிமான், ஏன் ஊழியக்காரன் என்று அங்கீகரிக்கப்படலாம். அவர் பார்வையில் உண்மையும் சுத்தமான ஊழியக்காரன் என்று. அவர் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்ய மாட்டார், நீதியின்படி நியாயம் தீர்ப்பு செய்கிறார். இன்றைக்கு என் சத்தத்தை கேட்கிற அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு உங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அநேகருடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு இல்லாமல், இயேசுவை அறியாமல், உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பின் ஒளியை ஏற்றுவதற்கு எத்தனை பேர் கவனிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் ரட்சிப்பின் தீபம் ஏற்றுவதற்கு ஒரு ஈவை உங்களுக்கு தந்திருக்கிறார், எனக்கு தந்திருக்கிறார். அதற்கு என் முழங்கால்கள் முடங்கப்பட்டு தெய்வ சமூகத்தில், ராஜா எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் 5 தாலந்தை பெற்றுக்கொண்டவர், நான் புதைச்சி வைக்கக்கூடாது ராஜா. நான் அதை சம்பாதிக்கிற பாத்திரமா, அதை பயன்படுத்தி சம்பாதித்து உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை குறித்து பரலோகம் நல்லது, உத்தமம், உண்மை உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவராயிருந்தார், நீ அநேகத்தின் மேல் அதிகாரியாயிரு என்று சொல்லத்தக்கதால் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? நாம் எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படி எழும்பி நின்று ஹல்லேலூயா, நம்ம எல்லாரும் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் ஹல்லேலூயா. அவர் என்னை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, நல்லது, உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாயிருந்தார், அநேகத்தின் மேல் அதிகாரியாய் உன்னை வைப்பேன். என் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. நாம் எல்லாம் கண்களை மூடி இந்த வார்த்தை என்னை பார்த்து ஆண்டவர் சொல்வாரா? என் கணவனை பார்த்து சொல்வாரா? என் மனைவியை பார்த்து சொல்லுவாரா? என் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாரா என்று நாம் நம்மை கேட்டு பார்ப்போமா? ஹல்லேலூயா. எல்லாரும் உங்களை இருதயத்தை தேவ சமூகத்தில் ஓ ரபா பாலா துரபா ரிபலபரதுரபா கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. இந்த பகல் வேளையில் எனது அருமை சகோதர சகோதரிகளே, நாம் நம்மை கேட்டு பார்க்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, என்னை பார்த்த ஆண்டவர் என்ன சொல்லுவார்? உங்களை பார்த்து உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் நல்ல சகோதரர், நல்ல சகோதரி, நன்றி. ஆனால் பரலோகம் உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரனே, ஹல்லேலூயா. எல்லாரும் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ராக்கமா செயல கண்களை மூடி ஊரதரதரா ஒரு நிமிஷம் எல்லாரும் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ரதர வருதுரு லீவர பல பர பல வர ரீ பலருதுரு என்னுள்ளத்தில் வாசம் செய்யும் மகிமையின் நம்பிக்கையே. எல்லாரும் என்னுள்ளத்தில் வாசம் செய்யும் மகிமையின் நம்பிக்கையே
நீர் வளர்ந்தும் நான் குறைந்தும் ஒன்று மாத்திரம் என் ஆசையே, அன்பு நிறைந்த பொன் இயேசுவே, உம்பாத சேவை என் ஆசையே, அன்பு நிறைந்த பொன் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உரபதனமரா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் டாடி இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரன் என்று நீங்க சொல்லுகிற வியாபாரம் பண்ணுகிற கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. ரீபலதரபா சக்கதரபா எல்லாருமே கைதரபலதுரபா சக்கதுரபா. ஆண்டவரே, இந்த சத்தத்தை பார்த்து கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள் மேல இந்த பாரம் உருவாகட்டும் ஆண்டவரே. என்னை பார்த்து ஆண்டவர் சொல்ல வேண்டும், உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரன் என்று சொல்ல வேணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபையை ஊற்றுங்கப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து கரங்களை தட்டி ஒரு சில மணித்துளிகள் ஆவில நிரம்பி ஜெபிக்கும் போது கர்த்தருடைய புதிய எண்ணெய் உங்க மேல கடத்தப்படும்படியா நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் பெல்கர துனமம ரபு ரீபல துரிபலபர ஒரு ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னாரே. அவருடைய ஓநாதா நாம நன்மைகள் இங்கு வந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற பார்க்க போகிற எல்லார் வாழ்க்கையிலும் பரிபூரணமா எஸ் 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 பெற்றுக்கொள்ளுங்க. Receive the Holy Ghost fire. ஓ ரபா பாபா தீடபாலபா. எல்லா தடைகளை உடைக்கிற எல்லா சோம்பேறித்தனங்கள், எல்லா பொல்லாத ஊழியக்காரனை வாழ வைக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் சுட்டரிக்கப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக. எல் எல் கொராபாதனவா ஊரி மந்தலொரு. அவர் சிலுவையில் தொங்கும் போது சொன்னார், நான் தாகமாயிருக்கிறேன், நான் தாகமாயிருக்கிறேன். அவருடைய தாகத்தை தீர்க்க அருமை சகோதரனே நீ ஆயத்தமா? அருமை சகோதரி நீ ஆயத்தமா? அல்ல என்றால் நீ இன்னும் இந்த உலகத்தில் உன்னுடைய தாளந்தை புதைக்க போகிறாயோ? இந்த பகல் வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா இயேசையா. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடும், நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடும். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. அவர் இன்றைக்கும் இந்த வேளையில உங்கள் இருதய கதவை தட்டுகிறார். என் தாளந்தை, நான் உனக்கு தந்த தாளந்தை பயன்படுத்தும்படி அவர் அழைக்கிறார். நம்முடைய ஊழியக்காரன் மூலமா உங்களை அழைக்கிறார். அருமை சகோதரனை உங்களை அழைக்கிறார். அருமை சகோதரி உங்களை அழைக்கிறார். அருமை தாயே தகப்பனை உங்களை அழைக்கிறார். என் வாலிப பிள்ளைகளை உங்களை கர்த்தர் அழைக்கிறார். என் மகன் வருவானா, என் மகள் வருவாளா என்று அவர் உள்ளம் ஏங்குகிறது. ரீபலதுரபபபா
பலதுரவலா. உலக பணம் சம்பாதிக்கிறதுலேயே நேரம் முடிந்து போய்விட்டதோ, இன்றைக்கு அப்பா உன்னை அழைக்கிறார். அல்லது ஆண்டவர் ராஜ்யத்திற்கு எதையோ ஒன்றை உனக்கு இழக்க மனம் இல்லையோ, இன்னைக்கு அப்பா உன்னை கூப்பிடுகிறா. ஊரி பரபரதுரி வரா. வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகளே, நீ வருவாயா? இயேசு இன்று வாழ்வு தந்திடுவா. நீ வருவாயா? இயேசு இன்று வாழ்வு தந்திடுவா. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். எஸ் டாடி, இந்த ஆண்டவரே, இந்த ஊழியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வடக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் இருந்து ஜனங்கள் கூட்டி வருவார்களாக. ஆண்டவரே, தேடி வருவார்களாக. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் குடும்பத்தில் சாட்சியாக, அவர்கள் கிராமத்தில் அநேகரை ரபா ரபா வியாபாரம் பண்ணி கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு ஜனங்களை கூட்டி சேர்க்கிறவர்களாய் எழும்புவார்களாக என்கிற நதியை நான் பாய்ச்சுகிறேன். பெற்றுக்கொள்ளுங்க. எல்லா கரங்களை நல்லா தட்டி தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Receive the Holy Ghost. நீ சம்பாதிக்க வேண்டியவ, நீ சோம்பலான ஊழியக்காரன் அல்ல, நீ பொல்லாதமான ஊழியக்காரன் அல்ல. சம்பாதிக்கிற கிருபை பெற்றுக்கொள்ளுங்க. ரஸ்கரே ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற இந்த திரளான ஜனங்கள் இன்னும் ஜாதிகளாய் மாறத்தக்கதாய் எஸ் டாடி உங்க மேல அந்த கிருபையின் வல்லமை, கிருபையின் வல்லமை, எஸ் கிருபையின் வல்லமை, கிருபையின் வல்லமை. ரீ அலா பதுடாரவலா ரீ பலவதுரிபலா. பவுல் சொல்லுவது போல, நான் இவர்களுக்காய் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறபடி ஓ ரத ரபா தன்னுடைய ஓ ரபா தாளந்தை பெருக்கிக் கொள்ள, ஓ ரபா கிருபையை பெருக்கிக் கொள்ள கற்ப வேதனைப்படத்தக்கதாய் ஓ ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யத்தக்கதான கிருபையின் நதிகளை பெற்றுக்கொள்ளட்டும். கட்டவிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர்களை தொடுகிறார். கர்த்தருடைய இருதயங்களை தட்டி எழுப்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர்கள் சிந்தைகளில் இருக்கிற உலகத்தின் வல்லமையை பிடுங்கி எடுகிறார். ஓ ரபா குருட்டாட்டத்தின் வல்லமையை, ஓ ஒரு குருடன் போல, ஓ பகல் வெளிச்சம் இருக்கிற நேரத்தில் தடவி திரிகிற சாபத்தின் வல்லமையை கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது உடைக்கிறார். ஆண்டவரே, இந்த ஊழிய ஸ்தலத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ கிருபையும் சமாதானம் பெருகட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க கிருபையுள்ள கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.